நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. ரயில்களில் வட மாநில பயணிகள் அட்டூழியம் தொடர்பாக நெறிப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல நேற்று தினம் திருப்பூர்ல முன்பதிவு பெட்டிகள்ல பயணம் செய்த வெளிமாநில தொழிலாளர்களால் முன்பதிவு பெட்டிகள்ல பயணம் செய்வதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்த பெண்களுக்கு இடம் கிடைக்காமல் பரிதவிக்கக்கூடிய காட்சிகள் நேற்று தினம் வெளியாகி இருந்தது. பலமுறை இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக வலைதளங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த ஒரு சூழல்ல தற்போது முன்பதிவு இல்லாத பெட்டிகள்ல ஏறி பயணம் செய்பவர்களை நெறிப்படுத்துவதற்கு ரயில்வே காவல்படை மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு தெற்கு ரயில்வே உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி முன்பதிவில்லாத பெட்டிகள்ல தடுப்புகளை அமைத்து பயணிகளை வரிசையில் நெறிமுறைப்படுத்தி 2ஆம் வகுப்பு இருக்கையில அந்த முன்பதிவு செய்யாத பயணிகளை அமருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள்ல மற்ற பயணிகள் ஏறுவதை தடுக்கக்கூடிய வகையில ரயில்வே பாதுகாப்பு படையினர் அனைத்து விரைவு ரயில்களிலுமே கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட மாநிலம் செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் தொலைதூரம் செல்லக்கூடிய ரயில்கள்ல டிக்கெட் பரிசோதகர்கள் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயனாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும், அதாவது ஒவ்வொரு முக்கிய நிறுத்தங்களிலும் டிக்கெட் பரிசோதகர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பெட்டிகள்ல முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே பயணம் மேற்கொள்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் முன்பதிவு பெட்டிகள்ல பயணிகளுடைய புகார்களுக்கு டிக்கெட் பரிசோதகர்கள் நேரில் சென்று உடனடியாக சோதனை செய்வதோடு விதிகளை மீறி பயணம் செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து அந்த பெட்டிகளில் இருந்து அவர்களை கீழே இறக்க வேண்டும் எனவும், மீறும் டிக்கெட் பரிசோதகர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்த இருப்பதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் பயணிகள் தொடர்புடைய புகார்களுக்கு ரயிலுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படையுடைய காவலர்களை அழைத்து சரி செய்து கொள்ள வேண்டுமாறும் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலம் என்பதால முன்பதிவு பெட்டிகள்ல முன்பதிவு செய்யப்படாத பயணிகளுடைய பயணம் என்பது அதிக அளவுல மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்பதிவு பெட்டிகள்ல பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே தகுந்த முன்னேற்பாடுகளோடு ரயில்வே ஊழியர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டாசுகளை எடுத்துச் செல்லக்கூடாது, எளிதும் தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது உள்ளிட்ட விதிகள் இருப்பதால ரயில் நிலையங்கள்ல கண்காணிப்பை ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்துவது அவசியம் எனவும், ரயில் நிலைய வளாகத்தினுடைய நுழைவாயில முறையான சோதனைக்கு பின்னரே பயணிகளை உள்ளே செல்வதை கண்காணிக்க வேண்டும் என வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம முன்பதிவு பயணிகளை தவிர்த்து காத்திருப்பு பட்டியலில் இருப்பவர்கள் 2ஆம் வகுப்பு டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் என யாருமே அந்த முன்பதிவு பெட்டிகளில் ஏறி அமர வேண்டாம் எனவும் தெற்கு ரயில்வே தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்கும் வழிகாட்டுதல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.